பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு அத்தாட்சி அல்லது ஒரு வசனத்தை ஒரு செய்தியாவது நீங்கள் எத்தி வையுங்கள், அது ஒரு கடமை. ரஹ்மத்துல்லில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அக்கறை பற்று வாழ் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் மிகவும் விசேஷமான ஒரு நாளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். எங்கள் உயிருக்கும் மேலான நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஞாபகார்த்தமாக அவரது 1500வது பிறந்த தினத்தை முன்னிட்டு, மீலாத் நபி விழாவை முன்னிட்டு, அல்லாஹ்வுடைய அருளால் அக்கரைப்பற்று மாநகரத்திலே, அக்கரைப்பற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளில் வாழ்கின்ற அக்கரைப்பற்று வாழ் மக்களின் பூரணமான அனுசரணையுடன் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை அக்கரைப்பற்று மாநகர மேயர், தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ஏஎல்எம் அத்தாவுல்லா சலாஹுடைய பூரண வழிகாட்டுதலின் கீழ் எமது ஊரிலே மிகவும் கோலாகலமாக இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் விழா கொண்டாட்டங்கள் இடம்பெற இருக்கின்றது. உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டியது எமது ஈமானை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு அற்குடையாக வந்திருக்கப்பெற்றவர்கள். அவருடைய அந்த அருள் என்ற, ரஹ்மத் என்ற, அல்லது தமிழிலே கருணை, சிங்களத்திலே மைத்திரி என்று சொல்லப்படும் அவ்வாறான விஷயங்களை நாங்கள் இந்த அகிலத்தாருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இப்போதிருக்கின்றோம். அது வெறுமனே ஒரு மீலாத் விழா சடங்காக அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்தியை, சமாதான தூதை இந்த குறிப்பாக இந்த இலங்கை வாழ் மக்களுக்கும் ஏனைய சமூகத்தவர்களுக்கும் பொதுவாக உலக வாழ் மக்களுக்கும் எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு அத்தாட்சி அல்லது ஒரு வசனத்தை ஒரு செய்தியாவது நீங்கள் எத்தி வையுங்கள், அது ஒரு கடமை. ஏனென்றால் அந்த எத்தி வைப்பினூடாகத்தான் நாங்கள் எமது இருப்புக்கான பாதுகாப்பையும் அறிமுகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மீலாத் விழாவை கடந்த காலங்களில் சிலர் நோக்கியது போன்று ஒரு பித்அத்தாக அல்லது வேறொரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்காமல், இப்போது எமது இருப்புக்குரிய ஒரு சவாலை முறியடிக்கக்கூடிய அல்லது எமது சமூகத்தை சார்ந்த இஸ்லாத்தின் செய்தியை ஏனையவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய தௌவாக அமைந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஏனைய சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். அக்கரைப்பற்றை பொறுத்தவரையில் மூவினம் அல்லது 4 இனங்களும் ஒன்றாக கலக்கின்ற ஒரு இடம். எனவே அவர்களையும் அழைத்து எமது இஸ்லாத்தின் செய்தியை அழகான முறையில் கலை வடிவங்களோடு நாங்கள் சொல்கின்ற போது, எத்தி வைக்கின்ற போது நிச்சயமாக அது தவ்வாவுடைய வாசலை திறந்து கொடுக்கும். எம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏனைய மக்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். எனவே அக்கரைப்பற்று மக்கள் ஒன்று சேர்ந்து கட்சி வேதங்களுக்கு அப்பால், ஏனைய வேதங்களுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் அக்கரைப்பற்றுடைய ஏனைய நிறுவனங்களும் சேர்ந்து, மக்களும் சேர்ந்து, வர்த்தக சங்கங்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற போது எமது ஊரின் ஒற்றுமையும் பறைசாற்றுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். ஒரு புது மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கும். எனவே அன்பிற்குரிய அக்கரைப்பற்று வாழ் உறவுகளை, நீங்கள் அனைவரும் இந்த நன்னிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நன்னிகழ்வை சிறப்பிக்க ஒத்துழைக்குமாறு நாங்கள் உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம்.